விக்னேஸ்வரா, கடவுளே, இது உனக்கே நல்லா இருக்கா? புள்ள வேணும்னு கேட்டேன், வாஸ்தவன் தான். அதுக்காக இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணா? கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறானுங்க. என்னைக்குத்தான் என்ன கையெடுத்து கும்பிட வைப்ப? இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா? ஏங்க இப்படி காலங்காத்தால புலம்புறீங்க? விக்னேஸ்வரா, வித்தியாசமா நினைக்காத, என் பொண்டாட்டி தான். அது அவருக்கு தெரியும். என்னங்க, நம்ம பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ, அடி பாவி, 2 பேருக்கும் ஒரு பொண்ணா? இவனுங்க 2 பேரும் ஒத்து போவானுங்க, பொண்ணு ஒத்து போவாளா? சும்மா இருங்க, நீங்களும் உங்க பேச்சும். பொண்ணை பாருங்கன்னு சொல்ற, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா இரு. இந்த பரதேசி பயலுக படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல. எவ்வளோ ஒரு நாட்டுக்கட்டையை கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்து வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப. இவனுங்க தான் ஒரு முழத்துக்கு வச்சிருக்கானுங்களே. என்னது? படிச்ச டிகிரிய. ஓஹோ. இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ணை பாக்குறது? ஹலோ 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 ஹலோ. விடுங்கடா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. அடுத்த வீட்டு பசங்க மாதிரி அலோ அலோன்றீங்களே. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கடா. ஹலோ. டேய், விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். அப்பா, என்ன பண்ணீங்க? அண்ணனும் தம்பியும் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா? அனாவசியமா 2 ஆம்பளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என்னங்க நீங்க விவரங்கிட்ட தனமா என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டையும் பேசுறீங்களே, அது உங்களுக்கு புரியுமா? குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க, பாவம். வளர்ந்துருப்பானுங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் விவரமா கேளுங்கடா. உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு, சரிதானா? எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தாண்டி. இந்த பாரு, ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா. சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். என்னடி கல்யாண பேச்சு எடுத்த உடனே 2 பேரையும் காணோம்? எல்லாம் உங்களாலதான். எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல. பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க. பேசாதடி. நம்ம சாந்தி முகூர்த்த அன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்தியே, அப்பவே சொன்னேன் விடிஞ்சா ஆடி மாசண்டேன்னு. விட்டியா? விடல. அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க. ஐயோ ஐயோ. ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசண்டி. ரொம்ப பார்வதி, எப்படி முந்தா நாள் சமஞ்ச பொண்ணுல இருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? என்னங்க இது? நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவன, நீ ஆட்டுறத நிறுத்தியா? பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோர கட்டையும் பாரு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி. ஆமா, நீயே முத்தம் கூட. சாரிமா, மன்னிச்சுக்க. நீங்க ஓவரா பேசுறீங்க. தரகர் தணிகவச்சலம்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரையா போச்சுடா. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலையை நரைச்சிடும் போல இருக்குது. வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேர்மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த லட்சணத்துல நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. இதை விட அன்னைக்கே ஒரு முழம் தள்ளி படுத்திருக்கலாம். முழமா? நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதையா. ஓடிச்சுக்கிட்டா வேலை நடக்க வேணா. சரி, அந்த பொண்ணுகளை பிடிக்கலன்னா விட்டுடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு 3 ஐட்டம் வச்சிருக்கிறேன். சாதாரணமா இதை நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல. உங்க வேலையா தானே, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. காட்டியா? பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன், பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம். கோயம்புத்தூர் பொண்ணு, பேரு அபித குஜலாம்பாள். வீடு, வாசல், மனை, தோட்டம், துறவு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான். பரவாயில்லையா? ஆனா நீ ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தா என்ன? பொண்ணு தானையா நமக்கு முக்கியம். வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே. கடை வச்சிருக்கானே, கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான். கோவிச்சுக்கிட்டா எப்படி? இத பாருங்க. பொண்ணோட அப்பன் கட்டட கான்ட்ராக்டர். பொண்ணு BA வரைக்கும் படிச்சிருக்கிறா. வீணை, வயலின்,
புல்லாங்குழல், தபேலா, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங். இவ்வளவும் தெரியுமா? இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா. அவளா அரஞ்சண்ணா. ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க. என்னத்த மிஸ் பண்றான்? இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான். ஆமா, கிள்ளுவான். நான் காட்டலையே, உங்களுக்கு தான் காட்டுறேன். என்ன அது வித்தக்கார மாதிரி? பார்வதி, பார்வதி, என்னங்க? இருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும். யோ, இந்த பொண்ணைய மூடி. அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை. ஐயா, தவறிடுச்சு. செத்து போச்சா? தவறு நடந்து போச்சுங்க. என்ன? இது என் சம்சாரத்தோட போட்டோங்க. ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க தரகர, வீட்டுல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க, அது போதும். சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா ஆ? சரி, வேணா விட்டுருங்க. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ண பாரியா. கவலையே படாது. ஐயா, இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது. பேசாம பொண்ணு இந்த ஊர்லயே தேடுவோம், தப்பில்ல. தேடு தேடு. அம்மாடி, ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா? நிக்குதுங்களாவா? இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேரு. அதுல பொம்பளைங்க 700 பேரு, ஆம்பளைங்க 300 பேரு. என்னங்க இது? பொம்பளைங்க 700, ஆம்பளைங்க 300? என்ன செங்கமலம், சும்மா தானே இருக்க? வாயா, அப்படி தோப்பு பக்கம் போய் டீ சாப்பிடுவோம். அந்த பக்கம் போனா என் வீட்டுக்காரர் இருப்பாரு. அப்படின்னா இந்த பக்கம் வேணாம், வா அந்த பக்கம் போவோம். என்னங்க இது? வளர்த்த கட்ட ஊரா இருக்கு. இந்த ஊர் சரிப்பட்டு வராது, வாங்க வேற ஊருக்கு போலாம். அடாடாடாடாடா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு. பாத்தீங்களா, பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு. நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க, உங்க குடும்பமே கோவில் ஆயிடும். வணக்கங்க. இவர் முகத்துல என்ன களை பாத்தியா? இந்த ஊர் மரங்களை பாக்கலையே, இன்னும் கலையா இருக்கும். அம்மா தாயே, அடாடாடாடா, இந்த மண்ணோட மகிமையை பாத்தியா? என்னங்க, நம்ம இந்த ஊர்லயே பொண்ணை பாத்துருவோம். ஏங்க, என்னங்க? நாங்க இந்த ஊருக்கு புதுசு. இந்த மண்ணோட மகிமையை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன். இந்த மகிமையை மடியில வச்சிருக்கிறாரா? அவரு பெரிய பக்திமான், உடம்பெல்லாம் மகிமை, அதான் தடவுறார். தாய், மரியாதையா வச்சிருக்கிற மொத்த பணத்தை எடுங்கடா. பார்வதி, நல்ல வேளை தங்க நகையை போட்டு வராம கவரிங் நகையை போட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அடப்பாவி, இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே. கும்பிட்டு தான் கொள்ளை அடிக்கிறது. நல்ல பழக்கம். மரியாதை எடு. எடுத்து கொடுங்க. வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு? நீ ஏன் இது பண்ற? அந்த ஆளே சும்மா இருக்கா? என்னங்க, சீக்கிரமா பணத்தை கொடுங்க. நமக்கு எதுக்குங்க வம்பெல்லாம்? யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு. ஆட்டமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஆடி கீழே விழுந்துருவேன். இந்த அப்படி நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கத்தியை காமிச்சா உடனே காசை கக்கிடுவீங்க. இதுதான் உலகம். இனிமே நானும் ஒரு கத்தியை வாங்கிக்கிறேன். தனிகாசலா, உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும்? 250. இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாம் காரணமாத்தான். இந்தாயா. புது ஊருக்கு வந்திருக்கிறோம், 4 செலவு இருக்கும். நமக்குள்ள என்ன? அப்புறமா வாங்கிக்கிறேன். ஆனா உன்கிட்ட இருந்தான்னா என்கிட்ட இருந்தான்னா செலவுக்கு வேணும்னா உன்கிட்ட வாங்கிக்கிறேன். புடி. இந்தாயா, உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அதனால சாமி சன்னதியிலையும் ஐயா முன்னிலையிலையும் கொடுத்தா ஞாபகமா இருக்கும். இந்தா புடி. புடியான்றா? என்ன அவன் வாங்க மாட்டேன்றா? வாங்கிக்கலாம். புடி. என்ன பையில வைக்கிற? பணத்தை ஏறா பரதேசி பையல. குடுற பணத்தை. அம்மா, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க தாயே. பாத்தியாயா, கும்பிட்டு போறான். சரியான கொள்ளை அடிக்கிற ஊருக்கா கூட்டிட்டு வந்திருக்கே, இது உனக்கே நல்லா இருக்கா? பணத்தை தார வாத்துட்டு நான் நிக்கிறேன், நீங்க ஏமா தாவி தாவி குதிக்கிறீங்க? இத பாருங்க, கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது, அங்க வச்சுக்கிறேன் கச்சேரிய. வாங்க. நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேன்யா. ஐயா,
இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு. ஆஹா. கலாட்டா, கல்வீச்சு, சண்டை, சச்சரவு, அடி தடி எதுவுமே கிடையாது. இதான் அமைதி. இது ஒரு கிராமிய விளையாட்டு. டெலிவிஷன்ல பார்த்தது இல்ல? ஏயா மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி. வந்துங்க. சும்மாரியா, நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன். ஏப்பா, இவங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறாங்க? இல்லைங்க, எங்க அப்பாவுக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை. இந்த 2 பேர்ல உங்க அப்பா யாரு? அத பத்தி தாங்க சண்டையே. எங்க ஆளை காணோம், போயிட்டாங்களா? ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம், ரெண்டாவதுக்கு பின்னால கொடுக்கறேன். கவலைப்படாதம்மா, அப்படி எல்லாம் உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன். அடடே வாயா தரகு, இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஆமா, பொல்லாத காப்பி. அதை குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே, அதுக்கே நீ ஆச்சரியப்படணும். ஏயா தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா? காலை இந்த ஆட்ட ஆட்டுற, டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தைச்சிருக்கலாம். ஐயோ! யோ கருங்குழி, அச்சர வார்த்தை சில மாதிரி மூக்கும் மொழியுமா 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன். ம். அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். கனெக்ஷனா? இது என்ன பவர் ஹவுஸா? இப்படி கிண்டலா பேசி பேசி உன் பொண்ணுங்க கிழவிங்கள் ஆயிட போகுது. அட போயா, இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து 5 அடி 6 அங்குலம் இருப்பான்னு சொன்னேன். அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான். 5 அடி 6 அங்குலம்னு நான் அகலத்தை சொன்னேன். நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? இத பாரு, இப்போ அழகு, அறிவு, அந்தஸ்துன்னு ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன். மீன் கடை மாதிரி. இந்த தஞ்சாவூர் பண்ணைய பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த ஆள் செத்து போயிட்டாரு. இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாராமே. தொழில் விவசாயம், நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன். பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான், இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பசவுள்ள இடம். வசதி உள்ள இடமா? எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு. சு, ஆமா, கையில என்ன கொடுப்ப? புதுசா என்னையா கொடுக்க போறேன்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனையே இல்ல. 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு, பொண்ணை இங்க கட்டிக்க சொல்லு. ஆனாலும் உனக்கு பேராசை. இந்த மாதிரியா, தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நடைய கட்டு. அவ்வளவு சுலமா நிறைய கட்டிடுவேனா? லாக்கில விழுந்துட்டான், மாட்டிக்கினான். பரமசிவன், பார்வதி 2 பசங்க. மூத்தவன் கணேசன், இளையவன் முருகன். எப்படி? கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான், முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு பள்ளியில உட்காந்துட்டான். இந்த திருவிளையாடல் விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான். இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒடுக்கமான ஃபேமிலி. பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ, பொண்ணை பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன். பார்வதி, இன்னைக்குத்தான் நம்ம புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ணை பார்த்து கடுதாசி எழுதியிருக்காரு. அப்படியா? ம். பொண்ணு பேரு என்னங்க? கருங்குழி. கருங்குழியா? ஐயோ, அது ஊரு பேரு. ஆஹா. ஆமா, குடும்பம்லாம் எப்படிங்க? அக்கா தங்கச்சிங்க 2 பேரா, அவங்க 2 பேருக்கும் ஒரே அப்பா. அப்படியா? இன்னும் கேளு, பெரிய இடம், எக்கச்சக்கமான நில போலாம். பெரியவ பேரு ராஜி. அவளைத்தான் நம்ம பையன் கணேசனுக்கு பார்த்திருக்காரு. அட, அது இருக்கட்டுங்க. கல்யாண பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காதை பொத்திக்கிட்டு ஓடுறான். அவளை கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது? என்னங்க யோசனை பண்றீங்க? இந்த பாருடி, பையன் வரும்போது நான் பேசுறதே நீயும் பேசு. உண்மைய பேசினா காரியம் கட்டுடும். மூச்சு விட மாட்டேன். ம், பையன் வரான், பையன் வரான். ம், ம். என்ன லெட்டர்? இன்லன் லெட்டர். ஓ, பார்வதி, கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம். அவன் சமயத்துல கால வாரிட்டானா. உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதியிருக்காரு. உனக்கு யாரையாவது தெரியுமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான். நீயா வாசிக்க போற? நீ ஏன் பயப்படுற? யோ கேளவா, உடல் பொருள் ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா?
ஏற்காடுல இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறியே, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா? வெண்ண பழசுடா, புதுசா ஏதாவது சொல்லு. மந்திரியை வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட் தேடுற மாதிரி. இது நல்லா இருக்கு. அப்பா, பண்ணையார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன். என்ன விட்டுட்டு வேற யாராவது மிருதங்க வாசிச்சாங்க, ரத்தாறு ஓடும், பயங்கர ரகலிய நடக்கும். அப்புறம் என்னடி உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா பயம்? நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் பாரு. நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம். பார்வதி, என்னது அல்வாவை அசைக்கவே முடியலையே? ஊத்துடி குழந்த. ஏங்க, ஆ. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கோதுமையில தான் அல்வா பண்ணுவாங்க. யாராவது இப்படி கோந்த கொட்டி கொட்டி அல்வா பண்ணுவாங்களா? அடி விவரம் கட்டவள, நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசகு பிசகா பேசி உளறிட்டான்னா காரியம் கெட்டு போகும்ல. அதுக்கு ஒரே வழி இந்த கோந்த அல்வா தான். சந்தர்ப்பம் பார்த்து அவன் வாயில அமுக்கிட்டோம், வாயை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பேசவே முடியாது. காரியம் சுலபமா முடிஞ்சிடும். இவதான் பரமசிவம், அது பார்வதி, இது கணேசன். திருவிளையாடல் குடும்பமா நேரா கைலாசத்திலிருந்து வர்றாங்கடா. கழுத்துல பாம்பா காணா? கழுத்துல கிடையாதுங்க, இங்க இருக்கு. பயப்படாதீங்க, இது மருந்து. ஆ, எனக்கு ஒரு டவுட். இந்த இடத்துலயா கச்சேரி? என்ன பையன் கச்சேரி கிச்சேரிங்கிறான்? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவரு பைத்தியமா? கலையில ஒரு இது, இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். அடே அடே, அடே, இத புரிஞ்சுக்கல பாருங்க. நான் ஒரு பைத்தியம். ஆ, அட இவன் ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு. பாடுற பொண்ணு வரட்டும்டா. தரகு, டிஃபனை கொண்டு வர சொல்லு. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? என்னது பறக்கிறேன்னா? நான் என்ன பெனாலி குடும்பமா? என் பையனை கச்சேரின்னு பொய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஐயா. அங்க ஏன் பாக்குற? முதல்ல டிஃபன் கொண்டு வர சொல்லு. இத அதுக்குள்ள எடைச்சேர்கள் மாதிரி சொருகிடுவேன். என்னடாப்பா? எது? என்னடா மரியாதை குறையுது? என்ன டப்பான்னு? கோந்து அல்வாயா? என்னது பாம்பு கொட்டிய துறக்கிற மாதிரி உஷு புஷுன்ற? இந்த கன்றாவியத்தின்னா வாயெல்லாம் ஒட்டிக்குமே. நான் என்ன துறக்கும்னு நான் சொன்னேன்? இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா? எதுக்குன்னு? ஐயோ, என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய. இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷன் அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போகலையா? இதுல மிச்சம் விழுகும், அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. கிழவா, அப்பா யார் பாட போறாங்க? எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும்டா. யாரு பாட போறா, யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. கான்ட்ராக்ட் படி டிஃபன், முக்கியமா அல்வா. கமிஷன் அப்புறம் தர்றேன். டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்த உடனே தீனியா? ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மிலிட்டரிக்கார குடும்பம், வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க. அம்மா, ரெண்டா இப்படி கொடுமா. எதுக்கு 2 தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல டிஃபனை சாப்பிடு. சீக்கிரம். அறிவு கட்டவ, முதல்ல ஸ்வீட்டை தின்றா. சபாஷ், சரியான அல்வா. ஒட்டிக்கிச்சா? அப்பா, இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துனேன். என்ன பையனுக்கு நாக்கு அங்க வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்ததுல இருந்து வாய் திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம். நிலைமை அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அம்மா, பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிவியாவது தற்குறியாவது. தட்ட மாத்துங்க ஐயா. சரி. என்ன தட்டு தெரியாம தடுமாடுறீங்க?
இதுல தட்டு பொண்ணு ரொம்ப புடிச்சு போச்சுன்னு உருமுறான் முடிய ஐயோ கிழவா, ஒரு கன்னி பையனோட வாழ்க்கையை பாழாக்குறியே. இது உனக்கு நல்லா இருக்குதா? ஏப்பா அழுகாதரா யோ என்னய்யா நீயே எழுதிக்கிற நீயே அழிச்சுக்கிற? அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏத்து ஏத்து. கண்ணத்தோட சரி காட்டு அந்த பக்கம் பார்த்து சரி. ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு. ஐயர் சொல்றாரு, அவன் செய்யறான். ரொம்ப வேதனையா உட்கார்ந்திருக்கான். அவன் முகமே அப்படித்தானா? இந்த அதிர்ச்சி தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. ஏ கிழவா, இப்படி கத்தி மனையில புள்ளி கல்யாணம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? என்னோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது, ஆவியா சுத்தம். டேய், உன் கண்ணீர் என்ன வெந்நீரா? அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு? சத்தம் போட்டு பேசாதடா, வாய மூடு. பேசுன பேசினா ஒரே குத்து, சதக் சதக். ஒரே குத்துல எப்படி 2 சதக் வரும்? டேய், இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை, பேசாம அங்க பாரு. உம்ம சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே உல வச்சிருவா போல இருக்குதே. நல்ல இடி, நல்ல இடி. அப்படியே ஆள் மாறிட்டா. நல்ல ஃபேமிலி. உம்ம மாதிரி 4 குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்ல. பிறகு என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடில்ல, அதுக்குள்ள 2ஆம் தாரமா? இவன் தம்பிக்கியா? ஓ மாப்ள, நான் சொல்ற மந்திரத்தெல்லாம் ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க. யோ, ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டியா? சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீர்கள்? யோ, உன்னிடுப்புலயும் கத்தி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும். தம்பி, எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யணும். விட்டாக்க எனக்கே காரியம் பண்ணிட்டு வாங்கியா, சீக்கிரம். இந்த கல்யாணத்துக்குன்னே கத்தி வாங்கினியா? பழச்சுதான் சாண புடிச்சேன் சம்பந்தி செலவுல. அடப்பாவி, ஒரு கூட்டமே சதி பண்ணுது. பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணை கூப்பிடுங்க. மாப்பிள்ள, தாலி எப்படிங்கண்ணா? கெட்டி மேலும், கெட்டி மேலும். பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்திரிமா, தீர்க்காயசா இருக்கணுமா. இத பாருமா, உன் புருஷன் உலகம் தெரியாதவன், நீதான் பக்குவமா பார்த்து நடந்துக்கணும். என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம், பாத்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன. மிருதகத்தை சொன்ன, பயப்படாத. சிக்னல் கொடுக்க வேணாம், வந்திருக்கிறது புரியுது. வா. ஒருத்தர் ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும், அதுதான் மேனஸ். தெரியுதா? கையில என்ன? பால் அத்தை கொடுத்தமிச்சாங்க. எல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பால் தானா? ராஜி, உட்கார். ராஜி, உன் பேர் என்ன? என்ன சிரிக்கிற? நான் கேள்வி கேட்கும்போது யாரு சிரிச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஆமா, எஸ்எல்சி எங்க படிச்ச? கும்பகோணத்துல. கும்பகோணம். கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு? தெரியாத. தெரியாதா? ச்சே, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன், எனக்கும் தெரியாது. பரவாயில்ல. பியூசி எங்க படிச்ச? திருச்சியில. பியூசி திருச்சியில, எஸ்எல்சி கும்பகோணத்துல. ஏன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கியா? அப்புறம் எங்க படிச்ச? அண்ணாமலை என்ன படிச்ச? எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். 16ஆம் வாய்ப்பாடு தெரியுமா? 16 into 3 எவ்வளவு? 17, 18, 19. தெரியலன்னா விடு.
சரி அழாத. அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7 மணிக்கு தாம்பரத்துல கிளம்புது. இன்னொரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7:30 மணிக்கு பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது. 2 ரயிலும் நுங்கம்பாக்கத்துல எத்தனை மணிக்கு சந்திக்கும்? இந்த கேள்விக்கு மட்டும் பதில கரெக்டா சொல்லிட்டா அடுத்த கேள்வியை கேட்பேன். என்ன என்ன தேடுற? ஐயோ, என்ன பதில் சொல்லாம குப்புறப்படுத்திட்ட? இந்த வீட்ல எப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். எப்படி படுத்தாலும் ஒண்ணா? அப்பா, டாடி, நைனா, ஏய் கிழவா, கிழவா, யோ கிழவா, தலையை காணுமே. யோ கிழவா, எழுந்திரியா. என்னைய காலை இங்க வச்சிட்டு இருக்க? பின்ன என்ன பீரோவுல கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா. கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னைய தூக்கம்? ராத்திரில தான் தூங்கணும், பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க, மூதேவி. ஆமா, என்ன விஷயம்? யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? உங்ககிட்ட எனக்கு என்னையா பேச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா? நீ குடியிருந்த கோயிலா? இந்தா குலேபாவளி மாதிரி தூங்குத. அம்மா, அம்மா ஏந்திருமா. என்னடா உன்னோட சீமந்த புத்திர சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்னடா இது ராத்திரி நேரத்துல வந்து நொய்யின்னு? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? சத்திரம் சல்லுசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம். யோ கிழவா, கம்முன்னு இருக்க மாட்டியா? தள்ளிசா கிடைச்சா சனியனை கட்டி வச்சிடுறதா? தனியனா? யாரடா சொல்ற? அவனை தாண்டி சொல்லிக்கிறான். யோ, நீ சும்மாவே இருக்க மாட்டா? அம்மா, இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா? டேய், அது அவங்க இஷ்டம். நான் படுத்திருக்கத பாரு. குறுக்க வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. அம்மா, உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அத உன் நைனா கிட்ட போய் கேளு போ. இதையா? யோ கிழவா, யோ தூங்கிட்டியா? இரு எழுப்புறேன். அதுக்குள்ளே ஒடிஞ்சிருச்சு. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? அடாடா, என் பையனோட குரல் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா, பொழுது விடியட்டும், பேசிக்கிறேன். இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். யோ கிழவா, எழுந்திரியா. அடுத்த ரூம்ல ஒருத்தன் அல்லாடிட்டு இருக்கான். ஹால்ல படுத்து ஆனந்தமா தூங்குறியா? எழுந்திரியா. அம்மா. டேய், நான் இங்கே இருக்கேன்டா. யோ, எத்தனை நாளையா இதெல்லாம்? உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்துதான். எந்த நேரத்துலயும் உங்க அப்பா உன்னை பெத்தான்? உன்னை நான் பெத்தனே அதே நேரத்துலதான். ஏன்னா அறிவு வெட்டவன, ராத்திரியும் பகலும் வந்து என் கழுத்தா இருக்கிறிய. ஏன்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்ன ஆச்சு? 12:05. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? நீ கேட்காட்டி என்ன? உன் தம்பி கேட்டானே, எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு. அப்ப அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏன்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா. என்னோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், தூக்கம் எல்லாம் போச்சு. கதவை பூட்டித்தானே படுத்திருந்த, அது எப்படி போகும்? அப்பா நீ பொறுக்கி. ஏய், என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கிறது இல்லடா விவரம். அப்பா, நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா. என்னடா சொன்னா? அத நான் எப்படிமா சொல்லுவேன்? சொல்லி தொலைடா. சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற? சாக் பீஸ். இதெல்லாமா பெட்ரூம் கொண்டு போன? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா, அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நான் வாழாவட்டியாவே இருந்துட்டு போறேன். நான் வரேன். ருச்சி வரட்டா? பாரதி வர. சின்னஞ்சீரு கிளியே யோ. என்னடே, நானும் 4-5 நாளா பாக்குறேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற. எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏண்டா கம்ப ராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, ஒன்னதாயா வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டல்ல. என்னோட ஆண் பாவம் சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்னை பெண் பாவம் சும்மா விடாதரா. நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? மூதேவி, அவன் பொண்டாட்டியடா. டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல, நான் போய் தான் ஆகணும். வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே இங்க வா. வராத. என்ன என்ன விளையாடுறியா? என்ன மதிக்காத அவளை நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில எங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா நீ.
கூப்பிட்டீங்க மாமா? வாமா, இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவங்கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? யாரா கலவ? சினிமாக்கு தானே கூட்டு போனோம், சினிமாக்கு கூட்டு போறேன் வா. ஆனா போற வழியில பயங்கர ரகள் இருக்கு, டிக்கெட் வாங்கணும். ரகல பண்ண ஆளை வச்சு அடிப்பம் படவா. ஏங்க, ஐயனார் கோயில் சில மாதிரி அத்த ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே, படுத்து தூங்கல? பார்வதி, மணி 12 அடிக்க இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே கொரட்ட விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணும் வரமாட்டான், போய் படுத்து தூங்குங்க. யோ கேளா, அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு, திருக்கழுக்குன்றம் கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும். இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு. அடே, உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்? எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த? ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்கலான்னு பாக்குறேன், விடமாட்டேன்றானே பாவி. கனவு? என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே, உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் முடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹைஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேன்டா. யோ, கம்முனரியா. அம்மா, நீ என்ன தத்து எடுத்தியா இல்ல பெத்து எடுத்தியா? உன்னை தத்தே எடுத்துக்கலாம்னு தோணுது. அம்மா, இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் கீழே தான் படுப்பேன்ட்டான். இது நியாயமா? அறிவு கட்டவன, இப்படி வா. அவ சொல்றதாண்டா நியாயம். உன்னை போய் கேட்டானே. உங்க அம்மாவை கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா. ஓ, கம்முனரியா. இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான், அதுவும் உன் படுக்கதான். இந்தா, இதை எடுத்துட்டு போ. கொடுக்குறேன், உன் சொம்புக்கு ஒல வைக்கிறேன். ஏண்டி பாரு, நம்மள ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறான்? இவனுக்கு வேண்டாதவன் எவனாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லியாவது பள்ளியாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க, இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா? 4 வார்த்தை கேட்போம்னு சொல்றேன். போங்க. ஏம்மா ராஜி, என்ன நடந்தது? மாமா, அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகராறாச்சுல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் போய் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் கோச்சிக்கிட்டாரு. ஏண்டா முரட்டு மூதேவி, இதுல என்னடா தப்பு? உன்ன அவரு திட்டாதீங்க மாமா, அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அவருக்கு கட்டி வைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி இல்ல சொல்லாதம்மா. என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே, அவனை கூப்பிட்டு கண்டிங்க. டேய், டேய், அறிவட்டவனே, வாடகைங்க. என்னையா? என்னையா வா? பல்ல உடைச்சிருவேன். வாடகைங்க மரியாதையா? அயோக்கிய ராஸ்கல். பாடுறாங்க, யாரு பெத்த பொண்ணோ எப்படி அழுதுன்னு பாடுறா. யாரு பெத்த பொண்ணாவா? அப்ப கல்யாணத்துல தார வாத்து கொடுத்தது அவங்க அப்பா இல்லையா? பேசாதடா. குடும்பம்னா 4 தான் இருக்கும், நீ தான் அனுசரிச்சு போகணும். அவன் குழந்தை மாதிரி. பொம்பளை மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா? அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை. கண்ட கண்ட நாய் எல்லாம் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கேன். என்ன பண்ற பாரு. அண்ணே, நீங்களா? நான் ஏதோ நாய் படுத்திருக்குன்னு அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கங்க. நீ என்னடா இந்த வீடு என்ன நாயின் தான் நினைக்குது? என்னண்ணா இது? இப்பதானே புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. சந்தோஷமா கட்டில்ல படுக்காம இப்படி கட்டாந்தரையில வந்து படுத்திருக்கீங்க. எனக்கு என்ன வேண்டுதலா? விதி. வெளில வந்து படுத்திருக்கேன். அண்ணி கூட ஏதாவது தகராறா? 1 2 ஒரு நாள் தள்ளி படுங்கடா, ஒரு நாள் தரையில படுங்கடா. அவளை சொல்லி குத்தம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் தான். தம்பி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் உன்னோட 3 வயசு பெரியவன். அதான் எனக்கு தெரியுமே. தம்பி, நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் உஷாரா நடந்துக்க. வீட்டுக்குள்ள புள்ள பிடிக்கிற கும்பல் ஒண்ணு இருக்கு, அதுக்கு தலைவன் அந்த கிழவன் தான். வா, பக்கத்தூருக்கு போய் போட்டோ எடுக்கலாமா? திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு அவன் தலையில கட்டி கூட்டி வந்துருவான். இப்படியே செஞ்சாரு. அவன் சாதாரண அப்ப, நான் எட்டப்ப. உனக்கு கருங்குழி கேஸ் தெரியுமா? தெரியாது. என் கேஸ் கருங்குழிக்கு வா, ஒரு கச்சேரி இருக்குன்னா. அப்புறம் பெருங்குழியில விழுந்துட்டேன்பா. நீயாவது எவ்வளையாவது புட்சால்தனமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. அந்த கிழவனுக்கு சான்ஸ் கொடுத்துறாத. எனக்காவது தின்ன. நீ சான்ஸ் கொடுத்தேன்னா
அவ்வளவுதான், உனக்கு நடு ரோடு தான். இந்த பார், பார்த்து புச்சால்தனமா நடந்துக்க போ. தம்பி, கருங்குழி கேஸ் மறந்துடாத. முருகா என்னடா ஒரு மாதிரியா சோர்ந்து இருக்கிற, சாப்பிடலையா? விஷயத்துக்கு வாங்க. அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம். பக்கத்துல பள்ளத்தூர் இல்ல, அங்க மணியக்கார் வீட்டுல போட்டோ எடுக்கணுமா. என் பையன் தான் நல்லா எடுப்பான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு ரெடியா இரு. டேய், ஏமாந்துடாத. ஊர் பேரை பாத்தியா? பள்ளத்தூர். எனக்காவது கருங்குழி, உனக்கு பள்ளத்தூர். இன்னும் பயங்கரமா இருக்கும். அடி செருப்பால நாய. என்னால எந்த இடத்துக்கும் போட்டோ எடுக்க வர முடியாது. முடியாதுன்னா விட்டுறா. அதுக்கே இந்த குதி குதிக்கிற? மணியக்கார்ட்ட சொல்லி போடுறேன். அது போட்டோம். நம்ம சம்பந்தி 2வது பொண்ணோட இங்க வர்றாரு. அடுத்த மாசம் 1 தேதி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்க. டேய், வரதட்சணைக்கு ருசி கண்ட பூனை உருக்கிட்டாவது உஷாராரு. மூதேவி, தெருவுல படுத்த இன்னும் நீ திருந்தல. அப்பா, அண்ணனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. என் இஷ்டப்படி யாரையாவது லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்ப நீ எங்களை இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு. சரி. சரியா? டேய், இப்படி ஒரு புள்ளையே பிறக்கலைன்னு எள்ளும் தண்ணி இறக்கி தலைமுழிவு வேண்டாம். தலை முழுகிறது என்ன? தேவசமே கொண்டாடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. என் உடன்பிறப்பு என் கண்ணை திறந்துருச்சு. என்னது? தம்பி தப்பிச்சுட்டான். கிழவன் காலு. கிழவனா? யாரா கிழவன்? பையன் என்ன பண்றீங்க? பையனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். தள்ளுங்களேண்டி. வாடி, உனக்காக வெயிட்டிங். சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் எங்க மாமனாரு, எங்க மாமியாரு. இவர் தான் தெரியுமே. வணக்கம். டியரஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம், எல்லாரும் வரணும்னு ஒரே ஆட்டம். சரின்னு டாக்ஸி வச்சுட்டு வந்தோம். 40 ரூபா 50 பைசா. அடச்சே வா. வாங்க. ராஜி, என்னது உன் சிநேகிதி இவ்வளவு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஒருவேளை 2ஆம் கல்யாணமா இருக்கும். ஐயோ, சும்மா இருங்க. புரோகிதருங்க. புரோகிதர, இந்த வயசுல உனக்கு 2ஆம் தாரமா? நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர். அப்ப மாப்பிள்ளை யாரு? புத்தி மாதிரி ஓடிட்டாரு. மாப்பிள்ளை எங்கடி? இங்கதானே இருந்தாரு. சிங்க பெருமாள் சாமி, நீ தான் என்ன காப்பாத்தணும். ஐயா, பேசாத, ஒண்ணு விடுவேன். தள்ளுங்க. வணக்கம். பயப்படாதீங்க, நான் தான் மாப்பிள்ளை. யோ, இது என்ன அசிங்கமா? கைட்டுங்க. விடுங்க, இது ஒரு வேண்டுதல். என் குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்ப நீங்க? அட, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. அதனால அவர் சிங்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அடுத்த வருஷமே நான் பிறந்தேன். எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத போட்டுக்கிறது வழக்கம். இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு முகமூடி? இவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடாடாடாடா, அப்ப வேண்டுதலுக்கு பையன் முகமூடிய போட்டு அலையிறான். நீங்க இருக்கிய? நான் போடாமையே அப்படிதான் இருப்பேன். இந்த பையனை பார்த்தா நம்ம 2வது பையன் ஞாபகம் வரல? தம்பி, என்னண்ணே? சந்தேகப்படாதீங்க, இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு. ஆனா நீ என்ன விட புத்திசாலி. ஏன்னா எந்த கிழவனோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற. வேண்டா, உனக்கு பதிலா நானா தாலி கட்டினேன்? கட்டி இருக்கலாம். மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏங்க, தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகமுடியை கட்டிடுவீங்கல்ல? ஐயோ, சிங்க பெருமாள் கோச்சுக்குவார். எப்பதான் கட்டுவீங்க? எங்க அப்பாட்ட சொல்றேன். ஏப்பா, ஐயோ, ஊரை கூட்டுறானே. கொஞ்சம் பாக்குறேன். என்னது சிங்க பெருமாள் கோச்சுக்குவாரு, சிங்க பெருமாள் கோச்சுக்குவாருன்றாரு? இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சிங்க பெருமாளோட பெருமை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க. என்னங்க, தாலி எடுத்து கொடுங்க. உட்காருமா. சர்வமங்கலம் மாங்கல்யம் சரண்யம். கட்டிமேளம் கட்டிமேளம். வாங்க புது மாப்பிள்ள, வாங்க வாங்க. பாரு யாருன்னு பாரு. என்னடா பேயறிஞ்ச மாதிரி பாக்குற? அங்க பார், யார் நிக்கிறாங்கன்னு. என்ன மன்னிச்சிரு. எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அப்பா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க.
ரெண்டு பேரும் இல்லைன்னு இவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். முண்டா நீ சொன்னா நம்பிடுவாளா? ஏமா உன்கிட்ட இவன் என்னதான் சொன்னா? அத்தானுக்கு எப்பவுமே குறும்புதான். என்னடா முழிக்கிற? உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா, 2 நாளைக்கு தங்க போறா. அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பிறக்குது. பொறுக்கட்டும். உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான். கொஞ்ச நேரத்துல மாமா அத்தான் கோச்சுக்கிட்டு போறாரு. எங்கம்மா போயிடுவான்? பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது. நீ கவலைப்படாத, விடு. அப்பா அம்மா ஏய், ஏன்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? 2 பேரும் அப்படியே நில்லுங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா. குனிஞ்சு பாடுறா மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு, பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லைன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குதான் உங்க 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டோ கடையெல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடைஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா 2 இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா, இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாஸ்தவம் தான். ஆமா, நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன். 10 மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டா? எப்படிப்பட்ட வேலைன்னு விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும். தொழிற்சாலைன்னா சைக்கிள்லாம் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதான் நம்ம தொழிற்சாலையில வராது. ஏன்னா இருக்கிறது 2 பேர். 2 பேரா? 2 பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கடா, உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருக்குமா, கூட்டம் அதிகம்னா குழப்பம் வரும். 3 பேர்ல என்னடா குழப்பம்? அடே, நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ற அவன். சரி தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டேன். இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க. ஊரை சுத்தாம உருப்படியா இருக்கா இல்ல? பாவம், ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான். அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டி, நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்க. என்னங்க வீடு வந்தாச்சு. சரி போடி. மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. 690. பார்வதி, இங்க வா. யார் வந்திருக்கா பாரு. வாமா வா, வலது கால எடுத்து வச்சு வா. ஏமா, உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே வா விட்டுட்டு வருவாங்க? அட இருடே. யார் வீடு இது? நம்ம வீடு. ஆட்டோவை எடியா, ஆட்டோவை எடியா. சார், உங்க சம்சாரமாவது மின்சாரமாவது எடியா சீக்கிரம். ஏமா, கல்யாணத்தன்னைக்கே முகமூடிய போட்டுக்கிட்டு கழட்ட மாட்டேன்னு சொன்னானே, இப்போவாது கழட்டானா இல்லையா? எங்க அவன்? ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜி எங்க? மாடியில உனக்காக தான் ஒரு ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, என்ன ஆட்டோவுக்கு சில்லறை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா ஆட்டோவே காணமே. சில்லறை கிடைச்சிருக்காது, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. இங்கதான் நிறுத்து. அல்வா கடை இங்க இல்லையா சார்? நிறுத்தியா? நிறுத்து. வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்? ஒண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். உன் ஆட்டோல ஏறணும் பாரு. என்ன சொல்லணும்? இந்தா வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி? அதான் கரெக்ட். அண்ணியோட அப்பாவுக்கு சீரியஸ்னு பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்டுல இருக்கிற கும்பல் காலி. சார் தந்தி. தந்திமா? தந்தியா? ஐயோ, எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கே. என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கல. ஐயோ, தந்தி வந்திருக்குங்க. எங்க மாமா போயிட்டார் போல இருக்கு. அபசகன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க. கையெழுத்த போடுறேன். போ. படிங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னதோ. பாரதி, ஐயோ, நான் மோசம் போயிட்டேன்டி.
இங்கிலீஷ்ல தந்திய கொடுத்திருக்கிறானே. என்னையா ஏன் இப்படி அலற? தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்கடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாராம். என்னங்க இப்பவே நம்ம எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு போலாம். வசதி நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? என்னங்க ராஜுவோட தங்கச்சிங்க கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருக்கான். போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். ராஜு சம்மந்தி 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 சம்மந்தி, ஐயோ சம்மந்தி சம்மந்தி சம்மந்தி, இப்படி சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டீங்க. சம்மந்தி சம்மந்தி சம்மந்தி. யாரையா ஷூட்டிங் எடுக்கும்போது குறுக்க வராது? கூப்பிட்டு அந்த வீட்டு ஓனர. ஷூட்டிங்கா? அப்ப 40 ரூபா வேஸ்டா? 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா? யாரையாது குறுக்க பூந்து கரெக்டா பண்றது? ஐயோ சம்மந்தி, இன்னும் நீங்க சாகலையா? என்னது மாமா உங்களுக்காக வாங்கினது ஏடா? பண்ணிட்டீங்களா? வேணாமா? அடடே, இத பார்த்து பயந்துட்டீங்களா? இது வேற ஒண்ணுமில்ல சம்பந்தி, வீட்டை ஷூட்டிங்காக விட்டுருந்தேன், அவ்வளவுதான். டைரக்டர், இது என் சம்பந்தி, இது என் மருமக, இது என் பொண்ணுங்க. வணக்கம் சார். ஏன் சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா? புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது? கல்யாணத்துக்கு தானே விட்டேன், பொண்டாட்டி ஓடி போயிட்டாளாம், அதனால புருஷன் செத்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கதையை மாத்துறது? வீட்டுக்காக கதையை மாத்த முடியுமா? கதையை மாத்திருங்க. கதையை மாத்துறதா? என்கிட்ட சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டையை போட்டவனா? நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன், நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன. என்ன டைரக்டர், என் சம்பந்தி கிட்ட போய் கொட்டை பழம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஷூட்டிங் மேக்கப். மேக்கப்? அது பேக்கப். டைரக்டர் சார், படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டீங்களா? நான் 3 சாங் பண்ணி தரேங்க, எல்லாம் மிருதங்க தூளா இருக்கும், அவார்டு வாங்கலாம். என்ன வேண்டாமா? அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கு. வசந்தி கதவை தரமா? என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத எவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்கார் வந்துட்டாரா? நேற்றே வந்துட்டாரே. கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லிடி பாக்கலாம். என்னங்க எல்லாரும் உங்களை பாக்கணுமா? வாங்க. வாங்க தம்பி வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா இப்போ? வாங்க. இல்லைன்னா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? ஐயோ என்னங்க இது? ஏமா இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷன் முகத்தை ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன? ஏங்க மூஞ்சல ஏன் இப்படி மாவு கொண்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். ஆமா, மாவூர் மாரியாதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவூர் காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம், வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? ஐயோ என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ கேவா, நல்லா கழுவி கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தான்டா. டேய் தீவட்டி, ஏன்டா இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அப்ப உனக்கு அறிவு இருக்கா? செக் போஸ்ட்ல லாரியை மடக்கிற மாதிரி மடக்கறியே. நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதே மூட்ல பெட்ரூம் போயிட்டு இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? ஏய், நல்லா யோசனை பண்ணி பாரு. முன்னெல்லாம் இதே ஹால்ல படுத்திருப்பேன், 12 மணிக்கு என்னையும் குடியிருந்த கோயிலை எழுப்பி என்ன பேசுவ. இப்ப எல்லாம் ஏன்டா பேச மாட்டேன்ற? உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன்? மாமா, இப்பதான் நான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, நீங்க கண்ணு முடிச்சிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க. பழக்கப்படுத்திட்டானே, தூக்கமே வரலையே.
என்னடா படம் பார்த்த அந்த கதையாவது சொல்றா. ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான். பையனுக்கு வெறி வந்து ராத்திரி 1:30 மணிக்கு அப்பனை அறிவாள் எடுத்து வெட்டிடுறான். இப்ப மணி 1:25, வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. பாரு பாரு பாரு, இந்த அநியாயத்தை பாரு, எந்திரிச்சு பாருடே. என்ன வெட்டுறதுக்கு இந்த 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஐயோ, அருமையான ஐடியா. என்ன ஐடியா? அதெல்லாம் உனக்கு ஏன், நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்றேன். நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு. உன் பொண்டாட்டி வெளில வருவா, அவளோட ஓடிடு. இங்க நில்லு. என் பிளான் படி நீங்க தான் இருக்கணும். ஐயோ, கதைப்படி இங்க நகை இருக்கணுமே. எங்க உள்ள நகை மாட்டிட்டு எடுக்க வர மாட்டேங்குதுங்க. உள்ள மாட்டிக்கிச்சா? ஐயோ, என்ன ஏடா கூடமா நடக்குது? அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? ஐயோ, தலைவலிக்குது. ஆ? ஐயோ, தலைவலிக்குது. காபி கொண்டா. மத்தியானத்துல என்ன காஃபி? இப்பதான் தலைவலிக்குது. போ போ, உதவா. கறக்க வரலையே. ஐயோ, முடியலையே. ஐயோ, திறந்துருச்சு. சாலி. காபி பானா. என்னம்மா கூப்பிட்டிய? நான் கூப்பிடலையே. கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் கூப்பிடலடா. ஐயோ, அவன் வேற வெளில நிக்கிறான். என்னடா? என்னம்மா, வத்தல் காய வைக்கட்டுமா? நான் காய வச்சுக்கிறேன். நீ காய வைக்கிறியா? சும்மா இரு, நான் தான் காய வைக்கணும். எங்க போனாரு இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்கு மாதிரி நடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? யோ கழவா, நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்டவர, தூங்கிக்கிட்ட எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவன் வேற வெளில வெயிட் பண்றான். எவன்? யோ சும்மாரியா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்தனை நேரம் பேப்பர் படிச்சுட்டு கதை படி கீழே தூங்கி. உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஓட்டு போய் வை. ஏன் மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? பொத்திய மொட்டை மாடிக்கு தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. புட்டியை காணும், எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? 10 நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க? என்ன விஷயம்? என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா என்னது வந்தா சமையலா? வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொட்டி யாரு மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா? அவர் வெளியே போயிருக்காரு. நான் முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன். சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் இருந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு, நீ முந்திட்டியடா. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களே. போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணுல தோண்ட சொல்லுவீங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அப்ப பேரு வெளில நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. போங்க. ஒரு நிமிஷம். போங்க. எவ்வளவு வித்தியாசம். ஐயோ, ஆண்டவா. எல முண்டா, என்ன செய்யற? ஏ கிழவா, என்ன நீ கிடுகிடுன்னு மாடி ஏறி வந்துட்ட? எது? என்ன சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கியா? என்ன வேலை? சொன்ன கேளியா? நீ தான் ஏன் சஸ்பென்ஸ் உடைக்கணும்? என்னத்த சஸ்பென்ஸ் உடைக்கணும்? கீழே போயா. ராஜி, குளிச்சிட்டியா? புடவை மாத்திட்டு நகையெல்லாம் போட்டு வா, சினிமாக்கு போலாம். போ. சினிமாவுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? சொன்ன கேளு. அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? அது ஒண்ணு இல்லம்மா, புது படம் திடீர்னு எடுத்துருவாங்க. போ போடி, புடவை மாத்திட்டு வா. உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார். வெயிட் பண்ணு. என்னங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகையெல்லாம் காணுங்க. ஐயோ, சொல்லிட்டு இருக்க மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்களே. ஏடா, உன் பொண்டாட்டி நகைய காணாங்கற, பதட்டப்படாம நிக்கிறியே. எதுக்காக பதட்டம் பண்ணும்? நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா நீங்க அதை நம்பணும். சீக்கிரம் சொல்லி தொலையேண்டா. மேல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெளில விழும். என்னங்க, என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவே இல்ல. பேசாத. இத பாருங்க, என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. இந்த பாருமா, இவன் தான் தலைவாணின்னு அலையிறானே, கொண்டாந்து காட்டு. நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம். போய் எடுத்துக்கிட்டு வாமா. நான் தான் நகையை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ
தலகாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்க. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி போய் நான் கொண்டுறேம்மா. ஒத்துமா? பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கையை விட்டு தோண்டி பாருங்க, தொலைஞ்சு போன நகையெல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா. ஏண்டா முரட்டு மூதேவி, இதுக்குள்ள கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீயே வச்சுக்க, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா? அவங்களுக்கு தெரியாதாமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே. பார்வதி, உன் தங்க மகன் மாமியார் வீட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி மாப்பிள கோலத்தோட வந்திருக்கான். உன் நகையெல்லாம் மர ஏண்டா சொந்த பொண்டாட்டி நகையை திருடுற அளவுக்கு அப்ப என்னடா உனக்கு கஷ்டம் வந்துச்சு? நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நான் நினைச்சபடி நடந்திருந்தா விஷயமே வேற. நடக்கல, மாட்டிக்கிட்டேன். அப்ப திட்டம் போட்டு இவன் வேலை செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி செஞ்ச? 1000 தான் இருந்தாலும் உன் தம்பி குணம் உனக்கு வருமாடா? ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, எனக்கு எப்பப்பா கல்யாணம்னு கேட்டிருப்பானா? சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பச்சை மண்ணு. அவனா பச்சை மண்ணு? இனிமே அவன் ஏன் கல்யாணத்தை பத்தி கேட்க போறான்? டேய், அவன் நிலைமையில நீ இருந்தீன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கோயில்ல தாலிய கட்டி நம்ம வீட்டு மாடியிலேயே குடுத்தனத்தை நடத்துவேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு உன்னை பத்தி. ராஜி, பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ராஜி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அவளை ஏண்டா தடுக்கற? நீ போமா. ராஜே, ஒரு நல்ல வக்கீலா பார்த்து இவனை விவாகரத்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. யோ கழுவா, உனக்கு இது நல்லா இருக்கா? அண்ணே, என்ன சாப்பிடுறது தேவையா? நடக்கிறீங்க. எந்த வேலையில உன் பொண்டாட்டியை வீட்டு விட்டு வெளில கொண்டு வரணும் நான் பிளான் பண்ணணும். என் பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிட்டா. சீக்கிரம் முதிடா. மிதிக்கிறேன்ல. என்ன பாக்குறேன்? சீக்கிரம் முதிடா. முதிடா. அதோ ராஜி பார். அண்ணி, ராஜி நில்லு. நில்லுங்க. ராஜி, சீக்கிரம் முதிடா. சீக்கிரம் முதி. ராஜி நில்லு. ப்ளீஸ். ராஜி. ராஜி நில்லுமா. ராஜி. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கத்தா அண்ணன் நகை எடுத்தாரு. என்ன? உங்க பொண்டாட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் வசந்தி தான் இவனோட ஒய்ஃப். ஆமா நீ வசந்தி நானும் காதலிச்சோம். வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். உன் ஃப்ரெண்ட் வசந்தி நம்ம வீட்ல தங்க வச்சதான் இவனுக்கு சிக்கலா போச்சு. ஆமா நீ வசந்தி நானும் ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்க அப்பா போயிட்டாருன்னு பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து உங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். பாவம், மன்னிச்சு விட்டுரு. நீங்க சும்மா இருங்க. என்னால வீட்டுக்குள்ள வந்து வசந்தியை சந்திக்க முடியல. அதனாலதான் அவளை வெளியே கொண்டு வரதுக்கு அண்ணன் கிட்ட ஐடியா கேட்டேன். வசந்தி மேலதான் பழைய சுமத்தாதான் வசந்தியை வீட்டு விட்டு துரத்த முடியும்னு உன்னோட நகையெல்லாம் எடுத்து வசந்தியோட தலைவணிக்குள்ள வச்சேன். ஆனா என்னோட போராத வேலை எவனோ நெஜத்திரட அடிச்சுட்டு போயிட்டான். இது நடந்திருக்கா? ஆமா நீ என்னாலதான் இவ்வளவு குழப்பமோ. தயவு செய்து வீட்டுக்கு வாங்க. அவசரப்பட்டு நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இப்போது உண்மையை புரிஞ்சுக்கிட்டியே. வசந்தியோட புருஷன் யாரோன்னு எங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாரோ இல்ல, இவன் தான் வசந்தியோட புருஷங்கிற விஷயத்தை வீட்டுல போய் சொல்லிடலாம். வா போலாம். புருஷன் மேல இருந்த முன்விரோதம் காரணமா உன்னை கடத்திட்டு போய் இவ்வளவு குழப்பத்தையும் உண்டாக்கி இருக்கான் அந்த ஆளு இல்லையா? ஆமா இன்ஸ்பெக்டர், அதனாலதான் எந்த தப்பும் செய்யாத என் புருஷன் லாக்அப்ல இருக்காரு. அவரை விட்டுடுங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போமா. எங்க அந்த அயோக்கிய ராஸ்கல்? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் இன்னைக்கு. யார் யாரு கும்பலா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல குரல் கொடுக்குறது? இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வீடாயா? இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்கதான். எனக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. நல்ல நேரத்துல என் புருஷன் வந்து என்னை காப்பாத்திட்டாரு. ஒன்ன ஆபத்துல இருந்து அவன் காப்பாத்திட்டான். ஆனா அவன் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டானே. என்ன சொல்றீங்க? அப்ப ஆவேசமா இருக்காரு தெரியல. கிளைமேக்ஸ் பில்டப் ஆகுது, கவனி. இந்த பொண்ணு மாடியில குடியிருக்க வந்திருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா என் மகனோட குடும்ப நடத்த வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் இவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருப்பேன். அத்தனையும் கெடுத்துக்கேடா பாவி. அப்பா, எனக்கு கல்யாணமான விஷயத்தை நான் உங்க 2 பேர்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு காரணம் இந்த வசந்தி தான். வசந்தியா? அப்பா, நான் உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வசந்தி என்ன பண்ணிட்டா, மாமனார் மாமியார் இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன், நீங்க 2 பேரும் இல்லன்னு. வசந்தி, உனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுமா. அவசரப்பட்டு உன்னை பேசிட்டோம்.
உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் லட்சியத்துல நீ தோக்கப்படாது. நாங்க 2 பேரும் இப்பவே செத்து போறோம். வாடி. ஐயோ வேண்டாம், அப்படிலாம் சொல்லிடாதீங்க. மாமா மாமா பார்வதி, நீ எப்பவும் பொட்டோட பூவோட போறேன்னு சொல்லியே, அதனால உன்னை பொட்டுல சுட போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா பார்வதி, எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுவியா, அதனால உன்னை முன்னாடியே சுட போறேன். இத பாருங்க, என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. துப்பாக்கி மேல சத்தியமா. இந்த பாருங்க, நீங்க எல்லாம் நல்லா இருங்க, நாங்க செத்து போறோம். பார்வதி, நிமிந்து நெல்லு. மாமா நான் சொல்றதை கேளுங்க மாமா. அத்தையை சுற்றாதீங்க மாமா. மாமா, இவ்வளவுக்கு நான் தான் காரணம். மாமனார் மாமியார் கொடுமையினால எங்க அக்கா இருந்ததுல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாமனார் மாமியாரும் கொடுமைக்காரங்களா இருப்பாங்கன்னு நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க மருமகளா என்ன ஏத்துக்கங்க மாமா. உன்னை மருமகளா ஏத்துக்கிறோம், ஆனா எங்க முடிவை மாத்த முடியாது. நாங்க வர்றோம். பார்வதி, நிமிந்து நெல்லு. யாரு? இந்த ஆளை தூக்கி உள்ள முடியா? ஐயோ. டேய், உனக்கு உதவி செய்ய போய் தாண்டா ஒரு தடவை நான் கம்பி எண்ணினேன். இப்ப அப்பாவிய லாக்கப்புக்குள்ள தள்ளிட்ட. குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, பாக்கிய நான் பேசிடுறேன். ஒரு துரோகியை கொன்னதுனால தியாகிங்கிற பட்டம் எனக்கு கிடைக்கட்டும். ஒத்துங்க. அப்பா நகருங்க. அது அவனுக்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு. நகருங்க. ஒத்துங்க. சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அந்த தலையை எடுத்தாலும் விட மாட்டேன். நகருங்க. நகருங்க. என்னங்க? நகருங்க. சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போல இருக்க. ஓ திருநாத்திரி, நாளைக்கு விட முடியா? கணேசா, கணேசா. பார்வதி, நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாத. வசந்தி, நீ போ. ஒரே நாள் தப்பிச்சு வந்துடுறேன். ராஜி, வீட்டுக்கு போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணுமா. நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்துடுறேன். சரிங்க. இன்ஸ்பெக்டர், எனக்காக ஒரு 10 நாளைக்கு இவங்க 3 பேரையும் உள்ளேயே வச்சிருங்க. இவங்க தொல்லை இல்லாம என் மருமக 2 பேரையும் கூட்டிக்கிட்டு கோயில் குளம் போயிட்டு வந்துடுறேன். அடி பாவி, பேசாம இருங்க. வாமா. அம்மா, நாங்களும் கோயிலுக்கு வரோம்மா. வா. இன்ஸ்பெக்டர், சாவி எங்க? போலீஸ் ஸ்டேஷன் போய் வெடிகுண்டு இருக்கு. ஐயா, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வெளியில. போலீஸ் ஸ்டேஷன் வாங்க வச்சிருக்காங்க. யாருமே போகாதீங்க. சொன்னா கேளுங்கம்மா. இல்ல போங்க. வாங்க வச்சிருக்காங்க. எப்போ வெடிச்சிரும். போங்கம்மா. சொன்னா கேளுங்க. வாங்க வெடிச்சிரும் போய் சீக்கிரம் போங்க. ஐயோ அம்மா. பார்வதி, நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன். உன் தாலி வாய்க்க ரொம்ப கெட்டி. மாமா. அம்மா, நீயா? ஐயோ ராஜி,